சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் 12 ராசியினருக்கும் அக்டோபர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை கூற உள்ளேன். அதன் அடிப்படையில் 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கான அக்டோபர் 2024 பலன்கள் செயல், வியாபாரம் மற்றும் செய்யும் தொழிலில் அனைத்திலும் லாப நோக்கத்துடன் நீங்கள் ஈடுபடக்கூடும், லாபங்களும் ஏற்படும். மற்றும் தாத்தா, மூதாதையர், மூத்தோர், பிற மொழி பேசும் இனத்தவர்களுடன் வெளிநாடு தொடர்புகள் வழியாக பண வரவு செலவுகள் ஏற்படும். இளைய உடன்பிறப்புகள், அலுவலகத்தில், தொழிற்சாலையில் சக ஊழியர்கள் உதவிகள் பல புரிந்து உங்களுடைய வேலையை இலகுவாக்குவார்கள். தாய், வீடு, வாகனம் இவற்றில் பராமரிப்பு செலவுகள், தாய்க்கு மருத்துவ செலவு, வீடு வாகனத்தில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படக்கூடும். குழந்தைகள் விருப்பம் நிறைவேறும் வண்ணம் செலவுகள் செய்து அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஈடு கொடுப்பீர்கள். சிலர் குழந்தைகளின் பெயரில் புதிய முதலீடுகளை செய்யக்கூடும். பழைய கடன், வழக்குகளில் வெற்றி, மாமன் உதவி ஆகியவை கிட்டக்கூடும். பழைய கடனை தீவிரமாக அலைந்து வசூல் செய்யக்கூடும். மனைவி, நண்பர்கள், பிரயாண விஷயங்களில் கவனம் தேவை. இணக்கமாக இவர்களுடன், மனைவி மற்றும் நண்பர்களுடன் இணக்கமாக வியாபார விஷயங்களில் கருத்து வேற்றுமை வராத வண்ணம் இணக்கமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய தருணம். மேலும் உங்களுடைய சமூகத்தில், நீங்கள் சார்ந்த இனத்தில் நல்ல மரியாதைகள் கிட்டக்கூடும். அதனால் புகழ் அடைவீர்கள். உங்களுக்கு ஆயுள் காப்பீடு வகையில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடும். ஆயுள் காப்பீடு வங்கியில் போட்ட முதலீடுகளுக்கு முதிர்வு தொகையாக இந்த மாதம் உங்கள் கையில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்கள், மூத்த பெண்கள் வகையில் உதவிகளும் நல்ல ஆலோசனைகள் பேரில் அதிர்ஷ்டமும் காரிய லாபங்களும் ஏற்பட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் பணவரவு, கூடுதல் வரித்தொகை செலுத்தியவர்களுக்கு வருமான வரி மற்றும் சேவை வரி இவற்றிலிருந்து விலக்கு அளித்து கூடுதல் பணத்தை திரும்ப பெற இயலும். மனைவி, பெண்களுக்கு ஆடம்பர வகையில் செலவுகளும், உயர்ந்த ஹோட்டல் உணவு உண்டு நல்ல சுற்றி திரிந்து செலவுகள் விரும்பும் வண்ணம் செய்து மகிழ்வீர்கள். இது மேஷ ராசியினருக்கான அக்டோபர் மாத 2024 பலன்களாக இருக்கும். இதை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய விதங்களில் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியது. நன்றி, வணக்கம்.